தருமபுரி அடுத்து மதிக்கோன்பாளையம் ஏரியில ஆண் சடலம் ஒண்ணு மிதந்திருக்கு. இதனை கண்ட அந்த பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஏரியில சடலம் மிதப்பதா நகர காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில சம்பவ இடத்துக்கு போன காவல்துறையினர் தண்ணீர்ல கிடந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. இதுக்கு இடையில சடலத்துல பல்வேறு இடங்கள்ல வெட்டு காயங்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சடலத்துக்கு பக்கத்திலேயே இருசக்கர வாகனமும் தண்ணீர்ல கிடந்திருக்கு. தொடர்ந்து இறந்தவர் யார் அப்படின்னு போலீசார் விசாரணையை தொடங்கினாங்க. அதுல சடலமா கிடந்தவர் எரங்காட்டு கொட்டாயை சேர்ந்த ஆறுமுகம் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா ஆறுமுகத்தோட மனைவி ஜோதி, அதுக்கப்புறமா மருமகன் சீதாராமன் கிட்ட போலீசார் விசாரணையை நடத்தினாங்க. இந்த விசாரணையில சீதாராமனும் ஜோதியும் இணைஞ்சு காரணி ஓணி பகுதியில ஹோட்டல் நடத்திட்டு வந்திருக்காங்க. அதுல இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல அந்த பழக்கம் கள்ளக்காதலா மாறி இருக்கு. ஏற்கனவே சீதாராமனுக்கு கல்யாணமாகி அவரோட மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட ஜோதி தங்களோட கள்ள தொடர்புக்காக மகளை பகடக்காயா பயன்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்காக தன்னோட மகள் சந்தியாவை சீதாராமனுக்கு வலு கட்டாயமா 2வதா திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. திருமணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத சந்தியா ஒசூர்ல இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிருக்காங்க. சீதாராமனோட மனைவி சந்தியா வீட்டுக்கு வராததால ஜோதியும் சீதாராமனும் ஒசூருக்கு போய் சந்தியாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சந்தியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுல வச்சு தாக்கி இருக்காங்க. இந்த சம்பவத்தை சந்தியா தன்னோட தந்தை ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால ஆத்திரமடைந்த ஆறுமுகம் ஜோதிய கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி ஜோதிக்கும் அவரோட மருமகன் சீதாராமனுக்கும் இடையில கள்ள தொடர்பு இருப்பது ஒரு கட்டத்துல ஆறுமுகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாகவும் ஆறுமுகம் 2 பேரையும் கண்டிச்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் தங்களோட பழக்கத்துக்கு இடையூறாய் இருந்த மாமனார் ஆறுமுகத்தை கொலை செய்யறதுக்கு மருமகன் சீதாராமன் சதித்திட்டம் தீட்டியிருக்காரு. அதுக்காக தன்னோட நண்பர்களான முருகன், சரவணன், சங்கர், கணேஷ், பிரவீன்குமார் உள்ளிட்டோரை கூட்டு சேர்த்திருக்காரு. அதன் பேரில சம்பவத்தன்னைக்கு சீதாராமன் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து மாமனார் ஆறுமுகத்தை பின்தொடர்ந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா கல்லால தாக்கி இருசக்கர வாகனத்தோட காரில் எடுத்துட்டு போய் மதிக்கோன்பாளையம் ஏரியில வீசிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் விசாரணையில தெரிய வந்துச்சு. இதுக்கு அப்புறமா தான் ஆறுமுகத்தை திட்டமிட்டு கொலை செஞ்ச சீதாராமன் மற்றும் அவருக்கு உதவியா இருந்த ஆறுமுகத்தோட மனைவி ஜோதி, அது மட்டும் இல்லாம சீதாராமனோட நண்பர்களான முருகன், சரவணன், சங்கர், கணேஷ், பிரவீன்குமார் உள்ளிட்டோரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காரையும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. கள்ளக்காதலுக்காக மாமியாரோட சேர்ந்து மருமகனை மாமனாரை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.